எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை அமைதியான முறையில் நடத்தும் நோக்கில் 484 ரவுடிகள் மீது போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ரவுடிகளிடம் அமைதியை சீர்குலைக்க மாட்டோம் என உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து பெறப்படுகிறது. மீறினால் ஊருக்குள் நுழைய தடை மற்றும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் மூலம் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணித்து சம்பந்தப்பட்ட ரவுடிகள் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கஞ்சா விற்பனையை தடுக்க ஆபரேஷன் விடியல் என்ற திட்டத்தை தொடங்கி அதன் மூலம் போதை கும்பல் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கல் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற பின்னணிகள் உள்ள ரவுடிகளின் விவரங்களை திரட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ரவுடிகள் மற்றும் குற்றச்சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு ஆர்டிஓக்கள் முன்னிலையில் விசாரணை நடத்தி இனி வருங்காலங்களில் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் எந்தவித குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட மாட்டோம் என அவர்களிடம் உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்கப்படுகிறது. அதை மீறி அமைதியை சீர்குலைக்கும் நோக்கி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதோடு அபராதம் விதிக்கப்படும் என்றும் ஊருக்குள் நுழைய தடை அல்லது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.